இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, வராமலே போக முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வழியிலே. சக்தியோ இவள் பக்கமாக என்னை இழுக்கும் காந்த சக்தியோ. ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம். ஓகே, பொண்ணு சொல்லி வணக்கம். வணக்கம். ஓகே, இந்திய நாட்டில் வந்து திருமண பந்தத்தில் நினைஞ்சிருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு நிதர்சன், அழகான ஒரு பேர் உண்டு. பொண்ணுக்கு மதுசா, அதுவும் ஒரு அழகான பேர். சரி மதுசா, உங்களோட பேரை யார் வச்சவங்க? உங்களுக்கு மதுசாவை தெரியும். மதுசாவுக்கு இந்த பேர் யார் வச்சவங்க? அவங்களாம் வச்சவங்க. சரி, ஓகே. அம்மா அப்பா வைக்கல. ஓகே, நிதர்சன், உங்களுக்கு யார் வச்சவங்க? அம்மா இல்லையா அப்பா? அம்மா அப்பா. கேட்கல யார் இதில் செலக்ட் பண்ணவங்க யாருன்னு சொல்லி நீங்க தெரியலையா? இல்லை. சரி, இன்னைக்கு நிதர்சன் மதுசா திருமண பந்தத்தில் நினைச்சிருக்காங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? இல்ல என்ன கேட்கல. எனக்கு உண்மை தெரியாது. லவ் மேரேஜ். எத்தனை வருஷம்? 9. கடவுளை, பெரிய ஒரு விஷயம். உண்மையிலேயே 9ன்றது வந்து பெரிய ஒரு நீண்ட கால ஒரு தூரம். அந்த அளவுக்கு இருக்க முடியாது. சரி, பார்த்தா இன்னைக்கு வந்து இறைவனுடைய நலாசிகளுடன் வந்து உங்களுக்கு திருமண பந்தத்தில் நினைஞ்சிருக்கீங்க. புதுமையிற்கு ஒரு நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்வதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே தானே? சரி, இந்த இடத்துக்கு வர முடியாத ஒருத்தர்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. யாரை நீங்க கட்டாயம் சொல்லணும். 3 பேரை தான் நீங்க சொல்லலாம். தவறான விடை சொன்னால் என்ன உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரலாம்? பாட்டு ஒன்று பாடுவீங்களா? நோ இல்லையா? சரி, காதல் கவிதை ஏதாவது? அதுவே இல்லை. அப்ப எப்படி 9 வருஷமா எப்படி பயணிச்சீங்க? அந்த ஒரு சின்ன கதை, குட்டி கதை ஏதாவது? சீக்கிரட்டா? சரி, நல்லா கதைக்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அழகான ஒரு பொக்கே தந்திருக்காங்க. இனிய திருமண வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு பொக்கே தந்திருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கா? உங்கள் இருவரை போலவும் அழகான ஒரு பொக்கே. ஓகேயா? 2 பேருமே அழகா இருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு பொக்கையை தந்திருக்காங்க அழகாக. மாப்பிள்ளை சொல்றீங்க? தேங்க்யூ. ஓகே, ரைட். 2 பேரும் அழகுதானா? நீங்க சொல்றீங்க. ஓகே, சரி, சும்மா சொல்லிடுறேன், உண்மையை நான் சொல்லிடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வர முடியாத ஒருத்தர்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. யாராக இருக்கணும் உங்களை கெஸ் பண்றீங்க நீங்க? ரைட். மாப்பிள்ளை சைடுன்னு சொன்னா யாராக இருக்கு? உங்களோட சைடோட யாராக இருக்கு? உங்களோட கெஸ்ஸிங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க? இல்ல, எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. சரி, ஓகே. ரைட். பொண்ணு சைடுன்னு சொன்னா யாராக இருக்கு? இல்ல, கட்டாயம் சொல்லணும். தெரியாதுன்னு சொல்லி நழுவி விட முடியாது. கட்டாயம் சொல்லணும். யாராக இருக்கு? உங்களோட சைடுல யாரா? சரி, இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க சொன்னா யாராக இருக்கு? லிஸ்ட் இருக்கு. சரி, வந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க. சில வேளைகள் இருக்கலாம். சரி, இந்த இடத்துல இருந்தால் யாராக இருக்கு? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அந்த மாதிரி தானே? யார்? மாப்பிள்ள சொல்லிட்டார், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டார். நீங்க கட்டாயம் சொல்லுவீங்க. ஈஸியா சொல்லிட்டார். கெட்டித்தனமாக வந்து ஃபர்ஸ்ட் டைமே அவர் கதைக்கே நான் யோசிச்சேன். கொஞ்சம் கதைக்கிறதுல வந்து வெள்ளாதி போல இருக்கட்டு நான் யோசிச்சேன். சரி, பாருங்க உங்களோட சைடா யோசிக்கிறீங்க. ஓகே, இன்னொரு கிஃப்டோட தந்திருக்காங்க. பாப்போம்.
அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள கை விட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மகாலட்சுமியை தந்திருக்காங்க. இந்த நாளில் உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட நன்றாக ஒரு சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கை பயணம் வந்து தொடரணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமியை தந்திருக்காங்க. ஓகே, அந்த மகாலட்சுமி அந்த பூவை அப்படியே வருடிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது. மாப்பிள்ளை அந்த பூவை கொஞ்சம் தட்டி விடுங்க பார்ப்போம். பிரச்சனை இல்லை, அப்படி கீழே போடலாம் அப்படி. ரைட், மகாலட்சுமியை மட்டுமில்லாமல் உங்களுக்கு கேஷை தந்திருக்கிறாங்க. ஓகே, கொண்டு சொல்ல பார்ப்போம். எவ்வளவு இருக்கு முதல்ல? Or 10,000. 10,000 அப்படியா? No, actually, 50,000. 50,000 கட்டு கட்டா இருக்குது. சரி, மாப்பிள்ளை சொல்லுவோம். அவ்வளோ மாப்பிள்ளை பாவம் கட்டிக்காரன் சரி, இந்த விஷயத்துல கட்டிக்காரன் பாவம் 3 lakhs. அப்ப நான் போகலாம். சரியாக கணவர் சொல்லியிருக்கிறார் 3 lakhs சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு சைட்லாம் வந்திருக்க போல நடக்குது. என்னோட சரியாக சொல்லியிருக்கார். அப்படிதானே? அப்படி இல்லை. சரி, எப்பவுமே இறைவனுடைய நீங்கள் சரியான ஆளை தான் நீங்கள் கெஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சிருக்கிறீங்க. தேடி பிடிச்சிருக்கிறீங்களா? அப்படியா? தேடி தான் பிடிச்சிருக்கிறீங்களா? சரி, அவர் கெஸ்ஸிங் எல்லாம் சரியாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு வந்த உடனே பார்த்த உடனே ஒரு புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்க போல இருக்கு. சரியாக பிடிச்சிருக்கிற. சரி, ஓகே, பார்க்கலாம். 3 lakhs தந்திருக்காங்க. சரி, 2 பேரும் சேர்த்து அதை பக்குவமா ஒரு வச்சுட்டு ஜாலியா தந்திருப்பாங்கன்னு நீங்க கட்டாயம் சொல்லுவாங்க. பொண்ணு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை சொல்லிட்டாரு சாரி. இப்ப பொண்ணு சொல்லுங்க, யார் தந்திருப்பாங்க? இந்த மாதிரி உங்களுக்கு 3 lakhs ஒரு மகாலட்சுமி பணம் தந்திருக்காங்க தெரிஞ்சுட்டு யார் தந்திருப்பாங்க? இது ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இல்லை, நான் பொய் சொல்றேன்னா இந்த தருணத்தை உங்களை பொய் சொல்ல விரும்பல. சரி, நீங்க உங்களோட கெஸ்டிங்ல பாருங்க யாரை இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரும் இருக்கிறாங்க போல இந்த இடத்துல. சரி, உங்களோட கெஸ்டிங் இல்லையா? லாஸ்டா பாப்போமா? ரைட், இதை தந்தா இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருவீங்க. ரைட், இன்னொரு கிஃப்ட் இருக்கு. ரைட், இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. சரி, ஓகே, ரைட். என்ன பேர் சொன்னீங்க? ஏதோ பேரோண்டு வருது. இன்னொரு பேரோண்டு வருது. துசன். ஓகே, துசன் தந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொண்ணு சொல்லியிருக்காங்க துசனை தந்துருக்காங்க. கட்டாயம் இந்த மாதிரி துசன் தந்துருப்பாரா? அவர் உண்மையிலேயே ஒரு வளர்ந்து வரும் ஒரு தொழிலாளிகள். கட்டாயம் தந்திருப்பார். தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணுங்க. ரைட், சொல்லி தாங்க. சரி, பார்க்கலாம். சொல்லி சரி, நீங்க ஓப்பன் பண்ணுங்க. நான் சொல்றேன் லாஸ்டா. ஓகே, உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு என்ன தந்துருக்காங்க? பொண்ணு என்ன தந்துருக்காங்க? காப்பு. சரி சரி, மாப்பிள்ளை சேர்த்து பார்ப்போம். மாப்பிள்ளை என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மோதிரம். சரி, பார்ப்போம். அதை வையமே போடுவோமா? போடுவோம், கட்டாயம் போடுவோம். சரி, இப்போ சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க சொன்ன துசனும் அல்ல, மாப்பிள்ளை சொன்ன ஃப்ரெண்ட்ஸும் அல்ல. வேறையா? என்ன கிஃப்ட் இருக்கு? ரைட், ஓகே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. கிஃப்ட்டுகளை கார். ரைட், என்ன செய்வோம்? ஓபன் பண்ணுவோமா இல்லை நீங்க சொல்றீங்களா? யாரு உடைச்சு பார்ப்போம். சரி, ஓகே. நல்லா கதைக்கிறீங்க. அம்மா அப்பாவோ போல நல்லா கதைக்கிறீங்க. அப்படியா? கதைச்சு வேலையில்லாது. உங்க அப்பாவோடையும் அம்மாவோடையும் கதைச்சு வேலையில்லாது.
ஓகேயா சரி உங்களை கேசிங் இன்னும் வேறு யார் இந்த மாதிரி செய்ய முடியாது எங்களோட அம்மா அப்பாவா? அம்மா அப்பாவா அப்படி தெரியலையே எனக்கு அப்படி தெரியலையே உண்மையிலேயே அவங்களும் இல்லை சரி ஓப்பன் பண்ணுங்க பாவம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்காங்க பாவம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க இசை விலங்குல தம்பியா? தம்பியா அப்படி தெரியலையே அண்ணாவா? அண்ணா அண்ணா இருக்கா அண்ணாவும் அப்படி இல்லை போல என்ன திருப்பி பாக்குறீங்க வேற போட்டோ வேற போட்டோ இருக்கா சரி ஓகே இன்னொரு கிஃப்ட் இருக்கு அது ஃபைனலா தான் கட்டாயம் சரி இப்போ பாப்போம் பாருன்னு சொல்லி சரி மாப்பிள்ளை உங்களோட சைட்லன்னு சொன்னா யாராக இருக்கு உங்களோட சைட் திருப்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்க வேறு யார் இருக்கு ஃபேமிலி ஓகே ஃபேமிலியா இருக்கு சரி இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அத்தனை பேர்ல ஒருத்தங்க யாருன்னு சொல்லுவோம் நீங்க சொன்ன அத்தனை பேர்ல ஒருத்தங்க எல்லாம் செய்திருக்காங்க யாராக இருக்கு இசை முதல்ல வருவாரா ஒருத்தங்க நீங்க சொன்ன அத்தனை பேர்ல ஒருத்தங்க மாப்பிள்ளை சைட்டாவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மதிசாவா ஓகே என்ன யோசிக்கிறீங்க கடுமையா யோசிக்கிறீங்க ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படியா சரி அந்த மாதிரி அந்த போட்டோவை நீங்க கெஸ் பண்ணியிருக்கீங்க சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி உங்களை நீங்க சொன்ன அத்தனை பேர் ஒருத்தாங்க போய் சொன்னால் மாப்பிள்ளை பொண்ணு இருக்கா தூக்குவோம் தூக்கி இருக்கா 4 தடவை இருக்கா நடந்து காட்டுவோம் நீங்க அவ தவறான விட சொன்னா நீங்க அவ தூக்கி இருக்கா 4 தடவை நடந்து காட்டுவோம் மேடையில ஓகேயா இல்லை சரி நீங்க சொல்லுங்க பொதுவா சொல்லுங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க தம்பி தம்பி இசை இசை இசைதான் தம்பி இப்போ தவறான விடையை சொல்லியிருக்கீங்க சரியா ஓகே பனிஷ்மெண்ட் காத்துருங்கள் ஓகே இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது ரைட் பார்க்கலாம் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன மாப்பிள்ள அதிசயத்தோட பார்க்குற மாதிரி இருக்கு பேர் போடு இல்லையா எங்களுக்கு பார்த்து காட்டுங்க பேர் போடையில என்ன மாதிரி போட்டோ சூப்பர் அந்த மாதிரி இருக்கு ரைட் பேர் போடையில அப்படியா சரி அந்த ஃப்ளோவில் அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்க தம்பியை கெஸ் பண்ணியிருக்கீங்க வேறு யார் சொன்னீங்க அண்ணான்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொன்னீங்க அம்மா அப்பான்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் இறைவனுடைய நல்லாசிகள் போயிட்டு எப்போவுமே சந்தோஷமாக இப்படி சிரிச்சிட்டு பல்லாண்டு காலம் விடுதி காலம் வாழணும்னு சொல்லி பொதுவாக நைட் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதை மிக மகிழ்ச்சி குழு கொண்டு என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ கிட்ட அடியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோடைய நீங்கள் ஒரு சும்மா ஒரு சண்டை மாதிரி அந்த மாதிரி எதுவும் நீங்கள் செய்த வாய்ப்பு இருக்கா பொண்ணு சைடில் பொண்ணுக்கு தான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு சண்டை மாதிரி அந்த மாதிரி இல்லையா சரி பார்க்கலாம் யாருன்னு சொல்லி என்ன சொல்றீங்க உங்களோட மிஸ்டர் உங்களுக்கு செய்திருக்கிறாரா உங்களோட மிஸ்டர் உங்களுக்கு செய்திருக்கிறாரா சர்ப்ரைஸா உங்களோட பக்கத்துல இருக்கிற உங்களோட மிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா சரி ஓகே ஒரு கவிதையோட தந்திருக்காங்க அதுல பாப்போம் ஓகே என் ஆசை அக்காவுக்கும் அத்தானுக்கும் இனிதான என் திருமண வாழ்த்துக்கள் ஆன்றோர் வாழ்த்துரைக்க ஆயிரமாய் பூச்செறிய மங்கை திருமகளாய் மணவரையில் காத்திருக்க நாதசுர மேளங்கள் நல்லதொரு வாழ்த்திசைக்க நங்கை திருக்கடத்தில் நம்பியவன் நான் பூக்க கட்டியவன் கட்டழகை கடைக்கண்கள் அளவெடுக்க மெட்டியவன் பூட்டிவிட மெல்லியாள் முகம் சிவக்க இவள் பாதி இவன் பாதி என்று நினைத்திட்ட மணவாழ்வில் இல்லறத்தின் இலக்கணமாய் இருமணமும் வாடியவை
திருமணத்தில் இன்பங்கள் திகட்டாது தொடர்ந்து வர ஓருயிராய் ஆறுயிராய் மணமக்கள் வாழியவை. அக்கா, சின்ன சின்ன குறும்பு சண்டைகள் பெரியதொரு இணைப்பிரியா பாசத்தை உருவாக்கி விட்டனவே. எப்போ இனி உன்னுடன் நான் சண்டையிட? அக்கா, உனக்கொன்று சொல்லிடவா? புரிந்து பேசுவதே நீ எனக்கு தோழியாக இருந்தாய். அறிவை புகட்டும் ஆசானாக அன்பு கொள்வதை என் அன்னையை விட மேலோங்கி காணப்பட்டாய். கொஞ்சம் மொழி பேசி நெஞ்சை குளிர வைக்கும் குழந்தை குணம் வழக்கு. கவி எழுதி வாழ்த்திட கம்பனை அழைத்தேன். கம்பனோ கற்பனையில் சிக்காத கவிதையவள் என்றான். பூத்தூவி வாழ்த்திட பூப்பறித்தேன். பூக்களோ புன்னகை பூ பூக்கும் பூங்காவனம் என்றது. முத்து மாலை தொடர்ந்து வாழ்த்திட முத்தெடுக்க போனேன். முத்தோ முழுமதி நிறத்தழகி முத்து பல்லழகியவள் என்றது. தென்மாங்கு பாடி வாழ்த்திட தென்றலை கூப்பிட்டேன். தென்றலோ தேமதுர கவி பாடும் தே தமிழின் புதல்வியவள் என்றது. புன் சிரிப்பு மாறாமல் புது வேகம் குறையாமல் புது பாதை நிறைவோடு நீங்கள் இருவரும் செல்வச் செழிப்போடு பல்லாண்டு காலம் வாழ மனதார வாழ்த்துகிறேன் அக்கா, அத்தான் உங்களுக்கு என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கவிதையை உங்களோட தம்பி தந்திருக்கிறாங்க. உங்களோட தம்பிக்கு நீங்கள் இந்த தருணத்துல உங்களோட தம்பியும் இந்த மாதிரி சர்ப்ரைஸை செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு மகாலட்சுமியையும் ஒரு 3 lakhs கேஷையும் தந்திருக்கிறாங்க. அதை விட உங்களுக்கு இந்த மோதிரத்தையும் காப்பையும் இந்த ஃப்ரேம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து உங்களோட அம்மாவும் அப்பாவும் தந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்றீங்க? Thank you so much. அவ்வளவுதானா? சரி மாப்பிள்ளை, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தான் சேர்த்து தேங்க்யூ தான் சொல்ல முடியும். அப்படியா? சரி, உங்களோட அம்மா அப்பா உங்களோட தம்பியால கூப்பிடுவோம். அவங்கள கையால உங்களோட மோதிரம் காப்பையும் போட்டு விட கூப்பிடுங்க. அம்மா அப்பா உங்க மிஸ் பண்ணி தம்பியை கொஞ்சி பாம்பு தீண்டினாள் விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. இங்கே கனவுகளின் தொல்லை தாங்கல. விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. காற்றை கேட்குதெந்தன் வாயு மண்டலம். இவள் 10 விரலை பற்றும் போது உஷ்ண மண்டலம். இவன் உதடு எந்த நுதட்டை தொட்டால் ஈர மண்டலம். இவன் இழுத்து அணைக்கும் நேரத்திலே கோடி சஞ்சலம். சேர்ந்திருந்தால் ஏகாதசி, சேர்ந்திருந்தால் ஏகாதசி. வயது வந்து வலையை விரிக்கும் மாட்டிக்கொண்டு நிரசி. விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே.